Hi, hello friends. Just thought in mind this morning. TVK again. நிறைய எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸாக பதவி வைத்திருக்கீங்க. ஐம் ஹாப்பி. ஆல் நியூ ஃபேஸஸ், எல்லாருக்கும் புதுமுகம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஃப்ரெஷர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இருக்க ஒரே ஃபியர், எப்படி பண்ண போகிறோம், எந்த மாதிரி இதை கொண்டு போக போகிறோம், எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ், பழைய மினிஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்க பண்ண தவிர நீங்கள் பண்ணாதீங்க. சிம்பிள். அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று ஒரு டிவியில் ஒன்று பார்த்தேன். எம்எல்ஏ எம்பி டிவிகேஸ் அவங்கவுங்க தொகுதிக்கு போய் என்னென்ன பண்ணுறாங்கன்னு போகிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், கூட ஒரு 10 பேர் 15 பேரை கூட்டு போகிறது நிறுத்துங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு உங்கள் ரெவன்யூவில் தான் எடுக்கணும். விச் மீன்ஸ் யூ ஆர் நாட் பப்ளிக் சர்வன்ட் நவ், யூ ஆர் எம்ப்ளாய்ட் டு த கவர்மெண்ட். அப்படின்னும் போது உங்களுக்கு யூ ஆர் சேலரிட் பர்சன். உங்களுக்கு உண்டான லிமிட்ஸ் ஒன்று இருக்கும். 4 காரு 2 காரு, அதுக்கு பெட்ரோல் டீசல், ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்கள். பழைய மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ் பண்ண தவிர நீங்களும் பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் சிஎம் சார், விஜய் சார், நான் பார்த்ததில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. அட் த சேம் டைம் அவங்க கூட இருக்க மினிஸ்டர்ஸ் லைக் செங்கோட்டையன் சாரும் சரி, அருண்குமார் சாரும் சரி, அருண்ராஜ் சாரும், நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அவங்க தயவுசெய்து ஒரு துறை ரீதியாக ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா அந்த துறையில் இருக்க மினிஸ்டர்ஸ் மட்டும் கூட நின்னா மட்டும் போதுன்ற என்னோட அபிப்பிராயம். ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே கூடவே எங்கே போனாலும் சுற்றுறது தயவுசெய்து பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ், அவங்கவுங்க இலாக்கா அவங்கவுங்க தொகுதிக்கு அப்பப்போ போங்க, நீங்களே கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். ஒரே விஷயந்தான், பழைய எம்எல்ஏ எம்பிஸ் பண்ண தவிர அவங்க பண்ணதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் புக் போட்டாலே நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட்.